அனைவருக்கும் வணக்கம். வரலட்சுமி விரதம்னாலே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஞாபகம் வருது. அம்மனை அழகா அலங்கரித்து பக்தியுடன் பூஜை செய்து சுமங்கலி பெண்களை அழைத்து அவர்களுக்கு தாம்பூலம் கொடுத்து ஆசீர்வாதம் பெறுறது தான். இந்த ஆண்டு வரலட்சுமி பூஜைக்கு சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலமாக என்னென்ன பொருட்கள் கொடுக்கலாம், அந்த ஒவ்வொரு பொருளோட சிறப்பு என்ன, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வரலட்சுமி பூஜையில் சுமங்கலி பெண்களை அழைத்து தாம்பூலம் கொடுப்பது அவர்களை மரியாதையுடன் வரவேற்று மகாலட்சுமியின் அம்சமாக கருதி மங்கள பொருட்களை வழங்குற ஒரு பாரம்பரிய விளக்கம் வரலட்சுமி பூஜை அன்னைக்கு கடைபிடிக்கப்படுது. வரலட்சுமி பூஜையில் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்கறதுங்கிறது வெறும் பொருட்களை கொடுக்கறது மட்டும் இல்லை, மகாலட்சுமியின் அருளும் மங்களமும் செல்வமும் அனைவருடைய இல்லத்திலும் நிறைந்திருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் அன்பையும் மரியாதையும் பகிர்ந்து கொள்வது தான் இதோட முக்கியமான நோக்கம். தாம்பூலத்தில் என்னென்ன பொருட்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு அழகான தாம்பூலத்தட்டு இல்லைன்னா பையை எடுத்துக்கோங்க. அதில் வெற்றிலை வச்சுக்கோங்க. வெற்றிலை ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருளாக கருதப்படுது. வெற்றிலையோட நுனியில் சரஸ்வதி தேவியும் நடுவில் லக்ஷ்மி தேவியும் அடிப்பகுதியில் பார்வதி தேவியும் இருக்கிறதுனால வெற்றிலை மங்களத்தின் அடையாளமாக கருதப்படுது. பூஜை மற்றும் சுப நிகழ்ச்சிகளில் வெற்றிலை பாக்கு இணைந்து வழங்குறது பாரம்பரிய வழக்கமாக இருக்குது. அதனால தான் தாம்பூலத்தில் அழகான வெற்றிலைகளை வைக்கிறோம். பாக்கு வெற்றிலையோட பாக்கு சேர்த்து வழங்குறது தாம்பூலத்தில் முக்கியமான மரபு. வெற்றிலை பாக்கை ஜோடியாக தான் தாம்பூலத்தில் வைக்கணும். வெற்றிலை பாக்கு எத்தனை வைக்கணும் அப்படின்னு பார்த்தா இதுக்கு கட்டாயமாக ஒரு எண்ணிக்கை கிடையாது. பொதுவாக இல்லைனா 2 இல்லைனா 3 வெற்றிலை வைக்கலாம். அதுக்கேற்ற பாக்கு வைத்து தாம்பூலத்தில் கொடுக்கலாம். ஒரு தாம்பூலத்துக்கு 2 வெற்றிலை 2 பாக்கு வச்சா சிம்பிளாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். நிறைய பேருக்கு தாம்பூலம் கொடுக்குறீங்கன்னா இதே எண்ணிக்கையில் தனித்தனியாக இதே அளவில் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாக்கு கண்டிப்பாக கொட்டை பாக்காக தான் இருக்கணும். கடையில் வாங்கின ரோஜா பாக்காக இருக்கக்கூடாது. அடுத்ததான் மஞ்சள் கிழங்கு. மஞ்சள்ங்கிறது மங்களத்தையும் சுத்தத்தையும் குறிக்கும் முக்கியமான பொருள். குறிப்பாக வரலட்சுமி பூஜையில் தாம்பூலத்தில் மஞ்சள் கிழங்கு வைக்கிறதுங்கிறது மிகவும் அழகான பாரம்பரிய விளக்கமாக கடைபிடிக்கப்படுது. அடுத்ததாக குங்குமம் சுமங்கலித்துவத்தின் அடையாளமாக கருதப்படுது. அதனால் ஒரு சின்ன குங்கும பேக்கெட் அப்படி இல்லைன்னா குங்கும சிமிழ் தாம்பூலத்தில் வைக்கலாம். அடுத்தது வளையல். சுமங்கலி பெண்களுக்கு வளையல் வழங்குறதுங்கிறது ஒரு அழகான மங்கள பரிசாகும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி வளையல் இல்லைன்னா விருப்பமான வளையல்களை தாம்பூலத்தில் வைக்கலாம். வளையல் கொடுக்கும்போது 2 கைக்கும் 2 போடுற மாதிரி 4 வளையலாவது குறைஞ்சது கொடுக்கணும். இது கூடவே கண்டிப்பாக மஞ்சள் சரடு ஒன்று கொடுக்கணும். இப்போலாம் கடையில் கவரில் செட்டாக மஞ்சள் குங்குமம் தாலி சரடு எல்லாம் சேர்த்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நம்ம செட்டாக வாங்கி கொடுக்கலாம். இதுதான் தாம்பூலத்தில் கண்டிப்பாக வைக்க வேண்டிய பொருள்னு பார்த்தோம்னா பூ கண்டிப்பாக வாசனை உள்ள பூவாக வைக்கணும். உங்களால் முடிஞ்சதுன்னா மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, ஜாதிப்பூன்னு சொல்லி கட்டி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சாமந்தி பூ, ரோஜா பூ வச்சு கொடுக்கலாம். அடுத்ததான் பழம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் ஒரு ஜோடி வாழைப்பழம் கண்டிப்பாக கொடுக்கணும். உங்களால் முடிஞ்சதுன்னா இது கூட ஆப்பிள், மாதுளம்பழம் இல்லை சாத்துக்குடி இதில் ஏதாவது ஒன்று வச்சு கொடுக்கலாம். அடுத்தது தேங்காய் கண்டிப்பாக மட்டை தேங்காயாக பார்த்து கொடுக்கணும். மட்டை தேங்காய்னா நிறையா தேங்காய் நார் இருக்கிற மாதிரி கொடுக்கறது செல்வ செழிப்பை அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் ஒரு ப்ளவுஸ் பீட் வச்சு கொடுக்கலாம். ப்ளவுஸ் பீட் ஆப்ஷனல் தான். பட் ப்ளவுஸ் பீட் கொடுக்கும்போது அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக கம்மியான விலையில் வாங்கி கொடுக்கக்கூடாது. நம்ம கொடுக்குற ஒவ்வொரு பொருளுமே அவங்க பயன்படுத்துகிற மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். ஸோ ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி நம்ம வாங்கி கொடுக்கணும். அடுத்ததாக தாம்பூலத்தில் வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் பார்த்தோம்னா தட்சணை. ₹1, ₹5, ₹11 சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தட்சணை வைக்கலாம். இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா என்னென்ன பொருட்கள்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்த பொருட்கள்லாம் நம்ம பேசிக்காக வைக்க வேண்டிய பொருட்கள். சொன்ன இத்தனை பொருட்களுமே பேசிக்கான பொருளாக கண்டிப்பாக இதெல்லாம் வச்சே ஆகணுமா அப்படின்னு இல்லை. வெற்றிலை பாக்கு, மஞ்சள் குங்குமம், தாலி சரடு, ஒரு 2 பழம், கொஞ்சமாக பூ வச்சு கொடுத்தாலே போதும். இதெல்லாமே ஒரு தட்டோ இல்லை ஒரு பையிலையோ வச்சு கொடுக்கறது இன்னுமே சிறப்பு. நம்மளும் கொடுக்கும்போது நம்ம கொடுக்குற மொத்த பொருட்களோட எண்ணிக்கையும் ஒற்றைப்படையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கொடுக்குற தட்டு, பை இந்த இதையும் சேர்த்து நம்ம ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ அடுத்ததான் நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் எக்ஸ்ட்ரா வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்மை வைக்கலாம். கண்மை கண் திருஷ்டியை போக்கும் அப்படிங்கிறதுக்காக கண்மை வைக்கலாம். கண்ணாடி ஒரு சின்னதாக ஒரு ₹10 கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடி வாங்கி வைக்கலாம். அது கூட சீப்பு வைக்கலாம். சீப்பு வைக்கிறதுனால கணவனோட ஆயுள் அதிகரிக்குங்கிறது நம்பிக்கை. அடுத்ததான் மருதாணியில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்கிறதா சொல்லப்படுது. உங்ககிட்ட பச்சை இலை கிடைச்சதுன்னா அதை அரைச்சி ஒரு சின்ன கவர்லேயோ இல்லை ஒரு சின்ன பாக்ஸ்லேயோ நீங்கள் வச்சு எல்லாருக்கும் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அப்படி முடியாத பட்சத்தில் நீங்கள் மெஹந்தி கோன் கிடைக்கிது இல்லையா, அது வாங்கி நம்ம கூட வச்சு கொடுக்கலாம். இந்த பொருட்கள் கூடவே சுமங்கலி பெண்கள் பயன்படுத்துகிற மாதிரி ஸ்டிக்கர் போட்டு, கிளிப்பு இந்த மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சு கொடுக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம எந்த இதில் வச்சு கொடுக்கறது அப்படின்னு பார்த்தா ஒரு தட்டு இல்லைன்னா ஒரு கிண்ணம் மாதிரி அதில் வச்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பையில் போட்டு கொடுக்கலாம். இல்லை பிளாஸ்டிக் கூடை அந்த மாதிரி வாங்கி இது எல்லாத்தையும் உள்ளே வச்சு மொத்தமாக கொடுக்கலாம். இன்னும் சொன்ன மாதிரி தான் இந்த மங்கள பொருட்கள்லாம் வச்சு கொடுக்குற
பையாக இருந்தாலும், தட்டாக இருந்தாலும், இல்லை பிளாஸ்டிக் டப்பாவாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அந்த பொருட்களோடு சேர்த்து தான் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து கொடுக்கணும். இதுவரை நம்ம என்னென்ன மங்கள பொருட்கள் கொடுக்கறனால என்னென்ன பலன்கள்ங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக சுமங்கலி பெண்களை எப்படி வீட்டுக்கு அழைக்கணும், எப்படி அவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து டீட்டெயிலாக பார்க்கலாம். வரலட்சுமி விரதம் அன்னைக்கு காலையில் விரதம் இருந்து பூஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் மதியமாக பார்த்து நம்ம எல்லா சுமங்கலி பெண்கள் வீட்டுக்கும் போய் மஞ்சள் குங்குமம் வச்சு எங்கள் வீட்டுக்கு குங்குமம் வச்சுட்டு போங்கன்னு சொல்லி நம்ம வரவேற்கணும். அன்னைக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்கும். அப்படி உங்களால் நேரில் போக முடியலன்னா ஃபோன் பண்ணி வீட்டில் பூஜை வச்சுருக்கோம், வீட்டுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அன்புடன் அழைக்கணும். எத்தனை பேரை கூப்பிடணும் அப்படிங்கிறது கணக்கில்லை. மினிமம் 3 பேரை கூப்பிடணும். அதுக்கப்புறம் நம்ம எத்தனை பேருக்கு வேணாலும் நம்ம மஞ்சள் குங்குமம் கொடுக்கலாம். சுமங்கலி பெண்கள் வீட்டுக்கு வரும்போது நம்மளை விட வசதியானவங்களாக இருந்தாலும் சரி, நம்மளை விட வசதி கம்மியாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் நம்ம கவனித்து அவங்களுக்கு எல்லாருக்கும் தாம்பூலம் கொடுக்கணும். ஒருத்தவங்களுக்கு அதிகமாகவோ ஒருத்தவங்களுக்கு கம்மியாகவோ பாரபட்சம் பார்த்து கொடுக்கக்கூடாது. வீட்டுக்கு வர எல்லா சுமங்கலி பெண்களையும் ஒரே போல தான் அனுசரிக்கணும். இது எதுக்காகனா, வரலட்சுமி விரதம் அன்னைக்கு மகாலட்சுமி தேவியார் வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களில் யாராவது ஒருத்தர் உருவத்தில் தாம்பூலம் வாங்கிப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம். ஸோ நம்ம வரவங்க எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் நடத்தணும். இப்போ சுமங்கலி பெண்கள் வீட்டுக்கு வந்ததுமே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு குடிக்கிறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ ஏதாவது கொடுக்கணும். கொடுத்து ஒரு பாய் போட்டு அதில் உட்கார வைக்கணும். உட்கார வச்சுட்டு தான் நம்ம அவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கணும். அடுத்ததாக தாம்பூலம் கொடுக்கும்போது எந்த டைரெக்ஷனில் நம்ம கொடுக்கணும், அவங்க எந்த டைரெக்ஷனில் வாங்கணுங்கிறத பார்க்கலாம். தாம்பூலம் கொடுக்கும்போது நிற்க வச்சு தாம்பூலம் கொடுக்கக்கூடாது. வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களை ஒரு பாய் விரித்து கிழக்கு இல்லைன்னா வடக்கு நோக்கி உட்கார வச்சு நம்ம அவங்களுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம தாம்பூலம் கொடுக்கலாம். தாம்பூலம் கொடுக்கும்போது தாம்பூலம் கொடுக்குறவங்களோட கை மேலேயும் தாம்பூலம் வாங்குறவங்களோட கை கீழேயும் இருக்கிற மாதிரி கொடுக்கணும். இதுதான் வெற்றிலை கொடுக்கும்போது எந்த டைரெக்ஷன் பார்த்து இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வெற்றிலையில் மஞ்சள் குங்குமம், வாழைப்பழம், அதுக்கப்புறம் வளையல்லாம் வச்சு கொடுப்போம் இல்லையா, இது வெற்றிலையோட நுனி வாங்குறவங்கள பார்த்தும் வெற்றிலையோட அடிப்பகுதி நம்மளை பார்த்தும் இருக்கிற மாதிரி கொடுக்கணும். தாம்பூலம் கொடுக்கும்போது அம்மனுக்கு நெய்வேத்தியமாக வச்ச பிரசாதத்தை நம்ம எல்லாருக்கும் பிரசாதமாக வச்சு கொடுக்கணும். அடுத்ததான் வீட்டுக்கு வர பெண்கள், மூத்த பெண்கள், வயதான பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்க கையால் நம்மளுக்கு குங்குமம் இட சொல்லி அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது. வரலட்சுமி விரதம் அன்னைக்கு பூஜை பண்ணுறது, வீட்டுக்கு வரவங்கள கவனிக்கிறது நிறைய வேலை இருக்கும். ஸோ நம்ம எத்தனை பேருக்கு தாம்பூலம் கொடுக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பை இல்லைன்னா ஒரு தட்டு இல்லை ஒரு கூடையில் நம்ம என்னென்னலாம் மங்கள பொருட்கள் கொடுக்க போகிறோமோ அதை முன்னாடி நாளே ரெடி பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மறுநாள் அவங்க வரும்போது அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்துட்டு அப்படியே தாம்பூலம் பொருட்கள் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோவில் தாம்பூலம் கொடுக்கறத பற்றி ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இதுக்கு மேலேயும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மகாலட்சுமி தாயாரின் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் என்றென்றும் உங்கள் இல்லத்திலும் நிறைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.